அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நெறைய பேர் கஷ்டப்பட்டு எக்ஸாம்க்கு படிச்சு, எக்ஸாம் பிரிப்பரேஷன் பண்ணி, எக்ஸாமும் எழுதிட்டோம். ஸோ அதுவும் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் புரொஃபசர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் கழிஞ்சு தான் இந்த எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆம்பிஷன் எல்லாம் இந்த தமிழ்நாட்டினுடைய அசிஸ்டன்ட் புரொஃபசர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆம்பிஷனோடயே நம்ம பல வருஷமா இந்த எக்ஸாம்க்காக பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில நம்ம போய் சில தவறுகள் பண்ணிருவோம். அந்த தவறுகள்னால நம்மள ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம யோசிக்கக் கூடாது. ஸோ நம்ம என்ன தவறு பண்ணோம்? இனிமேல் இந்த தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம யோசிச்சோம்னா, அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நம்ம முன்கூட்டியே இப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டோடைய லிஸ்ட் வரப்போகுது. சிவி லிஸ்ட்டும், இன்டர்வியூ லிஸ்ட்டும் வரப்போகுது. ஸோ அப்போ இந்த மாரி நிலைமையில இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளே நாம பிரிப்பரேஷன் நல்லா பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் சில மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது. அது என்னென்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காணொளி டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இந்த மிஸ்டேக்னால நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கூட போயிருக்கு. அது எய்டட் காலேஜா இருக்கட்டும், ஸோ வேற ஸ்டேட்ல நடந்த அசிஸ்டன்ட் புரொஃபசர் எக்ஸாமா இருக்கட்டும். ஸோ அங்கெல்லாம் இந்த மாரி தவறுகள் செஞ்சனால அவங்களுக்கு வேலை போயிருக்கு. ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணாம. ஸோ அதனால அந்த விஷயத்துலருந்து நம்ம தப்பிக்கணும்க்காக தான் நாம இந்த காணொளி போறோம். ஸோ இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல சில விஷயங்கள் இருக்கு. இந்த சில விஷயங்கள நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ இத நீங்க பண்ணாதீங்க. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் புவர் சப்ஜெக்ட் நாலேட்ஜ். நம்ம எல்லாரும் எக்ஸாம் பிரிப்பரேஷன் பண்ணியிருப்போம். அ சில விஷயங்கள் நம்ம தியரியா நம்ம எழுத தெரியும். சொல்லத் தெரியும். ஆனா அத நம்ம எப்படி நம்ம டீச் பண்றது அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நெறைய பேர் நம்ம டீச்சிங் பேக்ரவுண்ட்ல இருந்து இருக்க மாட்டோம். சில பேர் தான் டீச்சிங் பேக்ரவுண்ட்ல இருந்து இருப்போம். சில பேர் ஸ்கூல்ல வேலை செஞ்சிருப்பீங்க. சில பேர் பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செஞ்சிருப்பீங்க. சில பேர் பிரைவேட் காலேஜ்ல வேலை செய்யிருப்பீங்க. ஆனா நெறைய பேரு அந்த பேக்ரவுண்ட்லயே இருக்க மாட்டோம். உங்களுக்கு படிக்க தெரியும், எழுத தெரியும். ஆனா அத எப்படி டீச் பண்றதுன்னு தெரியாது. ஆனா இந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமா நம்மளுடைய சப்ஜெக்ட்ட டீச் பண்ணணும். அந்த சப்ஜெக்ட் நாலேட்ஜ நம்ம டீச்சிங்ல கொண்டு வரணும். அப்ப அந்த கொண்டு வந்தா மட்டும் தான் நம்மள அங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம போறதே டீச்சிங் வேலைக்கு தான் போறோம். ஸோ அதுதான் அவங்க முக்கியமா பார்ப்பாங்க. ஸோ அதனால சப்ஜெக்ட் நாலேட்ஜ நல்லா வச்சுக்கங்க. அந்த சப்ஜெக்ட் நாலேட்ஜ நம்ம எப்படி சொல்லிக் குடுக்குறது? மத்தவங்களுக்கு எப்படி நம்ம அந்த சப்ஜெக்ட் நாலேட்ஜ நம்மளுடைய சப்ஜெக்ட்ட பக்கத்துல முன்னாடி இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லிக் குடுக்குறது? அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பிரிப்பரேஷன் பண்ணிட்டு போய் அவங்கள சொல்லிக் குடுக்குற மாரி நம்ம நடத்தணும். ஸோ அந்த மாரி பிரிப்பரேஷன் பண்ணிக்கங்க. அடுத்து நோ டெமோ கிளாஸ் பிரிப்பரேஷன். ஸோ அதான் சொன்னேன். டெமோ கிளாஸ் பிரிப்பரேஷன் பண்ணிக்கங்க. ஸோ நீங்க அது எதுவுமே பிரிப்பரேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன். உங்களுக்கு ஒரு சின்ன போர்டு வாங்கி வச்சுக்கங்க. நீங்க என்ன டாபிக் எடுக்க போறீங்களோ, அந்த டாபிக் போர்ட்ல எழுதி பாருங்க. எழுதி பார்த்து நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. ஸோ அது முன்னாடி யாராவது உட்கார வச்சு, இல்ல நீங்க தனியா ரூம்லயோ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த போர்ட்ல எழுதுற டாபிக்க எக்ஸ்ப்ளைன் பண்றது பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாரி நம்ம பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான், நீங்க ரெடி ஆகாம நீங்க பாட்டுக்கு நாங்க போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய கடைசி வாய்ப்பு. அப்ப இந்த வாய்ப்ப நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, மறுபடியும் இன்னொரு வாய்ப்புக்காக நம்ம காத்துக் கொண்டு இருக்கணும். ஏன்னா இப்போ கடைசி நிலைமைக்கு வந்துட்டு பாஸ் பண்ணிட்டீங்க, சர்டிஃபிகேட் ரிவிஷன் ஆயிடுச்சு, இன்டர்வியூக்கு போறீங்க. அப்போ இந்த கடைசி நிலைமை வந்துட்டு நம்ம ரிஜெக்ட் ஆனா, அது ரொம்ப ரொம்ப மனசு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தமா இருக்கும். அடுத்த எக்ஸாம் பிரிப்பரேஷன் பண்ற ஒரு தாட்டே நமக்கு வராது. ஸோ அதனால டெமோ கிளாஸ் நல்லா பிரிப்பரேஷன் பண்ணிக்கங்க. முன்கூட்டியே நீங்க ஒரு சின்னதா ஒரு போர்டு வாங்கி, அதுக்குண்டான பிராக்டிஸ நீங்க பண்ணுங்க. என்ன நீங்க டாபிக் எடுக்க போறீங்க, அந்த டாபிக்க நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க. ஸ்பீடா பேசுவாங்க. நீங்க என்ன பேசுறதே நமக்கு தெரியாது. ஸோ அதனாலயும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸியா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இன்னும் சில பேர் ஸ்லோவா பேசுவாங்க. அதனாலயும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முன்னாடி உட்கார்ந்த சேர்மன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. "எப்பா நீ பேசுறதே நமக்கே புரியலையேப்பா! மாணவருக்கு எப்படி புரியும்? ஒண்ணும் தெரியாத மாணவன் வரான். அப்ப அவனுக்கு எப்படி புரியும்?" அப்படின்னு சொல்லி நம்மள ஈஸியா என்ன பண்ணிருவாங்கன்னா, ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஸ்பீடா பேசுறதோ, இல்ல ஸ்லோவா பேசுறதோ, இது 2மே அவாய்ட் பண்ணிக்கங்க. ஒருத்தருக்கு முன்னாடி இருக்கவங்கள நம்ம புரியிற மாரி பேசுறது, நம்ம அத கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்ப நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு தெளிவா புரியணும். அந்த கான்செப்ட் அவருக்கு தெளிவா புரியணும். அவர்கிட்ட கொண்டு போய் சேரணும். ஸோ அதனால எங்க நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், எங்க நம்ம வாய்ஸ் லோ பண்ணணும். ஸோ இந்த பிட்ச் எல்லாம் நீங்க பாத்துங்க. உங்க சப்ஜெக்ட் எடுக்கும்போது, இந்த இடத்துல நீங்க சத்தமா சொன்னா தான் இது ரீச் ஆகும். இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் லோவா சொன்னா தான் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரணும். ஸோ அதனால அந்த பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னன்னா, முக்கியமான கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுடைய ரிசர்ச் டாபிக் கேட்பாங்க. இல்லன்னா பிஜில நம்ம பார்த்தீங்கன்னா, 2ண்ட் இயர்ல சின்னதா ஒரு ரிசர்ச் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ பிஜில பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்போம். நம்மள கூட்டின்னு போய் ஒரு ஆய்வு செய்றதுக்கு கூட்டின்னு போயிருப்பாங்க. அந்த டாபிக்கு நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டாபிக்க நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அந்த டாபிக் ஞாபகம் வச்சுக்கங்க. சில பேருக்கு நமக்கு அந்த டாபிக் ஞாபகம் இருக்காது. 2ண்ட் இயர்ல நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணீங்களா? எங்க போய் பண்ணீங்க? என்ன டாபிக் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டோனே நம்ம மறந்துருவோம். இன்டர்ன்ஷிப்பா? ஐயோ! நம்ம ஞாபகமே இல்லையே! ஆனா 2ண்ட் இயர்ல பண்ணோம் நம்ம அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன அப்போதான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால முன்கூட்டியே நம்ம ஏன்னா அவங்க உட்கார்ந்திருக்க எல்லாரும் அசிஸ்டன்ட் புரொஃபசர்ஸ் தான். எல்லாரும் புரொஃபசர்ஸ், அசிஸ்டன்ட் புரொஃபசர்ஸ் தான். அப்போ அவங்களுக்கு அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதுதானே அவங்க கேட்பாங்க. அவங்க மாணவர்களுக்கு ஒரு பிஜி மாணவருக்கோ, இல்ல பிஹெச்டி மாணவருக்கோ அவங்க என்ன பண்றாங்களோ, அத ரிலேட்டட் தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க பிரிப்பரேஷன் பண்றதுக்கு அவேரா வச்சுக்கங்க. நீங்க என்ன ரிசர்ச் டாபிக் பிஹெச்டி பண்ணீங்கன்னா, என்ன ரிசர்ச் டாபிக் பண்ணீங்க? என்ன தீசிஸ் சப்மிட் பண்ணீங்க? ஸோ இதெல்லாம் நீங்க பின் பாயிண்ட் ஆஃப்ல வச்சுக்கங்க. அதே மாரி பிஜில நம்ம என்ன இன்டர்ன்ஷிப் பண்ணோம்? என்ன சப்ஜெக்ட்க்கு பண்ணோம்? என்ன டாபிக்ல பண்ணோம்? ஸோ அதுவும் நீங்க ரெடியா வச்சுக்கிங்க. நம்ம சொல்றதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா ஆகும். அதுக்கப்புறமா புவர் பாடி லாங்குவேஜ்.
பாடி லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியா நிக்கிறது, ஒரு மாரி ஐ கான்டாக்ட்ஸ். அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஐ கான்டாக்ட் பார்ப்பாங்க. எப்படி நீங்க கீழ பார்க்குறீங்களா? இல்ல மேல பார்க்குறீங்களா? சில பேர் கீழயே பார்த்துட்டே இருப்பாங்க. சில பேர் மேலயே பார்த்துட்டு இருப்பாங்க. கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இடத்துல மட்டும் அப்படி நோக்கி பார்த்துட்டே இருப்பாங்க. ஃபேனைய மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளாஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. இல்ல முன்னாடி ஆப்போசிட்ல ஏதாவது ஒரு யாருமே இல்லாத ஒரு இடத்துல மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளாஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாரி நம்ம பண்ணக்கூடாது. யார் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்களோ, அவங்கள நம்ம நோக்கி தான் நம்ம கிளாஸ் எடுக்கணும். ஸோ அவங்கள நம்ம ஐ கான்டாக்ட் நம்ம பண்ணி தான் நம்ம புரியிற மாரி நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். ஸோ அவங்க ஒரு மாணவனா நம்ம நெனச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய பாடத்த நடத்தணும். ஸோ அதே மாரி தான் நம்ம மத்த மத்த விஷயங்கள பேசும்போது கூட அவங்கள பார்த்து தான் பேசணும் தவிர, நம்ம எங்கேயும் மேல பார்த்தோ, இல்ல கீழ பார்த்தோ, இல்ல சைட்ல பார்த்தோ நம்ம பேசினோம்னா, நம்மள ஒரு மாதிரி நெனச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஜெக்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நாட் நோயிங் தி காலேஜ். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, "நீங்க எந்த காலேஜ்ல படிச்சிருப்பீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்க ஏதோ ஒரு காலேஜ் சொல்லுவீங்க. "சரி அந்த காலேஜ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலேஜ் பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ இப்போ வரைக்கும் நீங்க இந்த இந்த யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்திருக்கீங்களோ, இப்போ வரைக்கும் நீங்களே உங்கள சோதனை பண்ணி பாருங்க. உங்க காலேஜ பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னு சொன்னா, நீங்க என்ன பேசுவீங்க? உங்க காலேஜோட சேர்மன் யாரு? உங்க காலேஜோட பிரின்சிபல் யாரு? உங்க காலேஜோட வைஸ் பிரின்சிபல் யாரு? நீங்க இருக்கும்போது காலேஜோட பிரின்சிபல், காலேஜோட வைஸ் பிரின்சிபல், உங்க காலேஜோட சேர்மன். ஸோ இந்த மாரிலாம் கேட்பாங்க. ஸ்டூடண்ட் சேர்மன் யாரு? இல்ல நீங்களே ஒரு ஸ்டூடண்ட் சேர்மனா இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணீங்க? அப்படிலாம் இதெல்லாம் கேட்பாங்க. ஒரு 5 மினிட்ஸ் உங்க காலேஜ பத்தி சொல்லுவாங்க. உங்க காலேஜ் எப்போ எந்த வருஷத்துல ஆரம்பிச்சது? அப்படின்னு நீங்க நீங்க ஏதாவது ஒரு இயர் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க முன்னாடி எல்லாம் ஐபேட்லாம் இருக்கும். ஈஸியா என்ன பண்ணிருவாங்க, தட்டி அந்த காலேஜோட வருஷத்த பார்த்துருவாங்க. ஸோ அதனால நீங்க ஏதாவது ஒரு வருஷத்த தூக்கி போட முடியாது. ஸோ அதனால நீங்க உங்க காலேஜ் என்ன படிச்சீங்களோ, அந்த காலேஜ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா இன்ஃபர்மேஷன் வச்சுக்கங்க. ஏன்னா அந்த காலேஜ் ரிலேட்டடாவோ, உங்களுடைய யுஜி, பிஜி ரிலேட்டடாவோ தான் அவங்க சப்ஜெக்ட் கேட்பாங்க. ஸோ அதனால அத பத்தி நீங்க அவெர் ஆயிக்கங்க. அடுத்து கிவிங் லாங் ஆன்சர்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னா நம்ம ஷார்ட்டா முடிச்சிடணும். நம்மள பத்தி சொல்லி நம்ம ஷார்ட்டா முடிக்கிறத தான் பார்க்கணும் தவிர, நான் இது பண்ணேன், நான் அது பண்ணேன், இப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு தங்கச்சி 4 தங்கச்சி, 4 தம்பி, நான் தங்கச்சி அங்க கட்டி குடுத்தேன், இது பண்ணேன், இது பண்ணேன் அப்படிலாம் நீங்க நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த லாங் ஆன்சர்ஸ நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய அசிஸ்டன்ட் புரொஃபசர் ஆக போறோம். நம்மளுடைய கிரேட் பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்டருடைய கிரேடு. அப்போ ஒரு கலெக்டர் எப்படி நம்ம பேசுவோமோ, சிம்பிளா ஒரு ஷார்ட்டா அந்த மாரி தான் நம்ம பேசணும் தவிர, நம்ம பாட்டுக்கு ஒரு லாங் ஆன்சர்ஸ் நம்ம அப்படியே சொல்லிட்டு போயிறக்கூடாது. ஸோ அதனாலயும் அவங்க என்ன பண்ணிருவாங்க, கடுப்பாயி நம்மள ரிஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா ஐ டோன்ட் நோ வித்தவுட் ட்ரைங். நம்ம எது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது சார் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, டைரக்ட்டா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிறக்கூடாது. அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு, சரி எனக்கு இவ்வளோ தெரியும். இதுக்கு மேல எனக்கு தெரியாது சார். கண்டிப்பா இத பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம் தவிர, டைரக்ட்டா அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு சரி இத பத்தி எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது நமக்கு எல்லாரும் தெரியும் சொல்லக்கூடாது. அதுமாரி டிரெஸ் கோட். இன்டர்வியூ போகும்போது நம்ம எல்லாரும் சில பேர் என்ன பண்ணிருவாங்கன்னா, இன்டர்வியூ தானே அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருவீங்க, செருப்பு போட்டிருக்க ஷர்ட், ஒரு டார்க் ஷர்ட், செக்குடு ஷர்ட் அந்த மாரி ஏதாவது சில பேர் டீ ஷர்ட்லயும் கிளம்பிருவாங்க. ஸோ அந்த மாரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸாம்ஸ்லயும் நம்ம பார்க்கணும். எக்ஸாம் எழுத வரும்போதே நிறைய பேர் டீ ஷர்ட்லயும், ஷார்ட்ஸ்லயும் இதெல்லாம் வருது. ஸோ அதனால இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு டிரெஸ் கோட்ன்னு இருக்கு. ஸோ அந்த டிரெஸ் கோட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அசிஸ்டன்ட் புரொஃபசர் நீங்க ஆகப்போறது அசிஸ்டன்ட் புரொஃபசர். ஒரு கோட் ஷூட் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். நீங்க கோட் போட்டு ஒரு டை போட்டு ஒரு கெத்தா போனாலே அதே நீங்க அசிஸ்டன்ட் புரொஃபசர் ஏற்கனவே ஆயிட்டீங்க. ஏன்னா அவங்க பார்த்தோனே உங்களுக்கு கேட்பாங்க, என்ன சார் டிரெஸ் கோட் இந்த மாரி இருக்கு. சார் ஆல்ரெடி ஐ எம் பிகேம் அசிஸ்டன்ட் புரொஃபசர் நீங்க சொல்லி உங்களுடைய உரைய நீங்க ஆரம்பிக்கலாம். ஓகே. அது பார்த்தீங்கன்னா ஷோயிங் ஓவர் கான்ஃபிடென்ட். சில கான்ஃபிடென்ட் கண்டிப்பா இருக்கணும். கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட் இல்லாம நம்ம போக்கூடாது. எல்லா இதுலயும் நம்ம கான்ஃபிடென்ட்டா நம்ம ஆன்ஸர் பண்ணணும். ஆனா ஓவர் கான்ஃபிடென்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. கேளுங்க சார். பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லி நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடாது எதுலயுமே. அந்த ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் ஆட்டிட்யூட் நம்ம காமிச்சோம்னா, ஓ! இவன் அரகன்ட் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மகிட்டயே வேலைய காமிக்கிறான் அப்படின்னு முன்னாடி இருக்கவங்க கூட மனுஷன் தானே ரோபோ கிடையாதுல்ல. ஸோ அவங்க பார்ப்பாங்களா நம்மளுடைய சென்ஸ் பார்ப்பாங்களா? கண்டிப்பா அவங்க ஈஸியா ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. முக்கியமான ஒரு 3 டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோல்டன் டிப்ஸ் சப்ஜெக்ட் நாலேட்ஜ், டீச்சிங் அபிலிட்டி, கம்யூனிட்டி ஸ்கில். இந்த 3 நீங்க நல்லா பிரிப்பரேஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா, கண்டிப்பா வெற்றி பார்த்தீங்கன்னா, நமக்கே கண்டிப்பா நீங்க கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டினுடைய அசிஸ்டன்ட் புரொஃபசர் ஆகப் போறீங்க. ஜூன் மாசத்துலருந்து நீங்க பணியில போய் சேரப் போறீங்க. ஸோ அதனால வெற்றிகரமா நீங்க பிரிப்பரேஷன் பண்ணிட்டு போங்க. இந்த மிஸ்டேக்ஸ அவாய்ட் பண்ணிருங்க. இதுல நம்ம சொன்ன சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியாம இருந்ததுன்னா, அத பிரிப்பரேஷன் பண்ணிக்கங்க. முக்கியமா டீச்சிங், டீச்சிங், டீச்சிங். நம்ம போறதே நம்ம டீச்சிங் வேலைக்காக தான். டீச்சிங்க நல்லா பிரிப்பரேஷன் பண்ணுங்க. டெமோ கிளாஸ நீங்க முன்கூட்டியே நீங்க பிரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு டாபிக் பிரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுடைய பிஜி ரிசர்ச் டாபிக் ரிசர்ச் பண்ணி பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாரி நீங்க ஏதாவது ஒரு பிஹெச்டி பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த டாபிக் ரிசர்ச் பிரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கங்க. கண்டிப்பா இத பத்தி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. உங்க காலேஜ பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அந்த காலேஜ பத்தி ஒரு 5 மினிட்ஸ் நீங்க பேசுற மாரி பிரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கங்க. கிளாஸ் பார்த்தீங்கன்னா 5 டூ 10 மினிட்ஸ் தான் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்க அந்த அந்த ஷார்ட் டைம்ல நீங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ நல்லபடியா பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நமக்கே. வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு உண்டான பதில் நம்ம சொல்லுவோம். ஸோ யாரெல்லாம் புதுசா பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.